ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம C13 NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பற்றி படிக்க போகிறோம். போன வீடியோவோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? எத்தனை சிக்னல்ஸ் வரும், the number of lines, அதான் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த லைன்ஸ்லாம் எங்கே வரும், the position of the signals, அதான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி கவனிங்க. இந்த டேபிளில் பாருங்கள், ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்சு கொடுத்துருக்கேன், கெமிக்கல் ஷிஃப்ட் ரேஞ்சு. ஓகே, இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் sp3 கார்பன்ஸ். sp3னா மெத்தில், மெத்திலின், மித்தைன் அண்ட் குவாட்டர்னரி கார்பன்ஸ். இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா 10 to 40. ஓகே, அடுத்து sp2 கார்பன், அதாவது ஒலிஃபீன்ஸ் அண்ட் அரோமேட்டிக் கார்பன்ஸ். இதெல்லாம் 100லேருந்து 160 ppmல வரும். அடுத்து sp கார்பன், அதாவது ஆல்கைன், C ட்ரிபிள் பாண்ட் C, அது வந்து 60லேருந்து 90 ppmல வரும். cn நைட்ரில் அல்லது சைனைடு, அது வந்து 110லேருந்து 140க்கு வரும். அப்புறம் கார்பன் கனெக்டட் வித் ஹெட்ரோ ஆட்டம், அந்த கார்பன் sp3 கார்பன், அதாவது மெத்தில், மெத்திலின், மித்தைன், அந்த மாதிரி கார்பன். sp3 கார்பன் கனெக்டட் வித் ஹெட்ரோ ஆட்டம். அந்த ஹெட்ரோ ஆட்டம்ங்கிறது ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹாலஜன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கார்பன் வந்து 40லேருந்து 80க்குள்ள வரும். கடைசியாக கார்பனில் கார்பன்ஸ். கார்பனில் கீட்டோன் தான் உள்ளே ஜாஸ்தி, 200லேருந்து 220 வரை வரும். அப்புறம் ஆல்டிஹைட் 190லேருந்து 200. மற்ற கார்பனில் குரூப்ஸ் எல்லாம் ஆசிட், அமைட், எஸ்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 160லேருந்து 185 அதுக்குள்ளே வரும். ஆக உள்ளே ஜாஸ்தி கார்பனில், அதில் ஜாஸ்தி கீட்டோன், அடுத்து ஆல்டிஹைட், அடுத்து மற்ற கார்பனில்லாம். இப்போ நான் ஒரு லிஸ்ட் போட்டேன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு கீட்டோன் வரும், அடுத்து ஆல்டிஹைட், அதுக்கப்புறம் மற்ற கார்பனில்ஸ்லாம் வரும். அப்புறம் sp2 கார்பன். sp2னா இந்த ஒலிஃபின் அரோமேட்டிக், 100லேருந்து 160 அது வரும். அடுத்து சைனைடு. சைனைடு பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு 110லேருந்து 140ங்கிறதால அதையும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ட்ரிபிள் பாண்ட் C, C ட்ரிபிள் பாண்ட் C, அது வந்து எங்கேருந்து வருது? 60லேருந்து 90, 60லேருந்து 90. அதே மாதிரி கார்பன் கனெக்டட் வித் ஹெட்ரோ ஆட்டம், அது பார்த்தீங்கன்னா 40லேருந்து 80க்குள்ள வருது. அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவல்னு போட்டுக்கிட்டேன். கடைசியாக மெத்தில், மெத்திலின், மித்தைன் வருது, உள்ளே கம்மியாக. ஸோ இந்த ரேஞ்சு ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். கவனிங்க, இந்த ஸ்பெக்ட்ரா மார்சன் அண்ட் பாய்லேருந்து எடுத்தது. ஃபஸ்ட்டு வீடியோலையும் இது தான், இந்த ஸ்பெக்ட்ராவிலேருந்து தான் ஆரம்பித்தோம். 2-புரோமோ பியூட்டேன். இதில் பாருங்கள், மெத்தில், மெத்திலீன், மித்தைன், மெத்தில் எல்லாம் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் மெத்தில், மெத்திலீன், மித்தைன் எல்லாம் இங்கே வரும் 10லேருந்து 40க்குள்ள வரும்னு சொன்னேன். இங்கே 10லேருந்து 40க்குள்ள 3 லைன் இருக்குது. இது TMS, 3 லைன் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், கார்பன் கனெக்டட் வித் ஹெட்ரோ ஆட்டம், புரோமினோட கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து 40லேருந்து 80க்குள்ள வரும்னு சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்கள், 40லேருந்து 80க்குள்ள ஒரு லைன் இருக்குது. டி தான் இது, கார்பன் கனெக்டட் வித் ஹெட்ரோ ஆட்டம், ரைட். இப்போ இந்த மெத்தில் பாருங்க, இது ஆக தள்ளி இருக்கு. கார்பன் கனெக்டட் வித் ஹெட்ரோ ஆட்டத்துலேருந்து ரொம்ப தள்ளி இந்த மெத்தில் இருக்கு. அதுதான் உள்ளதுலேயே கம்மியாக இருக்கும். ஏ கார்பன் இந்த பாருங்க 12ல் வருது. அடுத்து இந்த ரெண்டையும் பாருங்க, சியையும் பியையும் பாருங்க, அதாவது இந்த மெத்திலின், இந்த மெத்தில், இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கார்பன் கனெக்டட் வித் ஹெட்ரோ ஆட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா? இதுக்கு பக்கத்தில் இது ரெண்டு இருக்கு. இது ரெண்டில் எது அதிகம் எது கம்மின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, சி தான் வருது. அடுத்து டிக்கு அடுத்து சி வருது. சின்னா இது மெத்திலின் தான் வருது. அதுக்கு அடுத்து தான் பி வருது. ஆக நீங்கள் இந்த ஆர்டரை ஞாபகத்தில் வச்சுங்க. ஃபஸ்ட்டு மித்தைன், அடுத்து மெத்திலின், அடுத்து மெத்தில். இப்போ ஒரு காம்பவுண்டில் மெத்தில், மெத்திலின், மித்தைல் எல்லாம் ஒரு ஈக்குவல் பொசிஷனில் வர்ற மாதிரி சூழல் இருந்தால் உள்ளதுலே அதிகமாக மித்தைன் வரும், அடுத்து மெத்திலின் வரும், அடுத்து தான் மெத்தில் வரும். ஓகே, இந்த ஆர்டரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். திஸ் வாஸ் ஆஸ்க்ட் இன் CSIR June 2012. ரொம்ப ஈஸியானது. 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அசிட்டிக் ஆசிட், அசிட்டோநைட்ரைல், அசிட்டோன், கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஓகே, அசிட்டோநைட்ரல்ங்கிறது இதுதான், CH3CN, அசிட்டோநைட்ரைல். அசிட்டிக் ஆசிட் உங்களுக்கு தெரியும், அசிட்டோன் இதுதான். ஆக இது CCl4, கார்பன் டெட்ராக்ளோரைடு. இது அசிட்டிக் ஆசிட், CH3CO OH.
அசிட்டிக் ஆசிட். இதில் பார்த்தீங்கன்னா கார்பனில் குரூப் எதுன்னா பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் அண்ட் அசிட்டோன். உள்ளதிலே ஜாஸ்தி கார்பனில்னு தெரியும். அந்த கார்பனில் அதிகம் என்னென்னா கீட்டோன். அசிட்டோன் தான் கீட்டோன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் 175 அதிகமாக இருக்குது, 205. இது ரெண்டு தான் அதிகமாக இருக்குது. அப்படின்னா இது ரெண்டு தான் கார்பனில். இது ரெண்டில் எது அசிட்டோனுக்கு உள்ளதுன்னா 205. ஏன்னா கீட்டோனுக்கு தான் அதிகம்னு சொன்னேன். ஆக அசிட்டோனுக்கு 205, அசிட்டிக் ஆசிட்டுக்கு 175, அசிட்டோ நைட்ரிலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சி ட்ரிபிள் பாண்ட் என். சி ட்ரிபிள் பாண்ட் எங்கே வரும்னு சொன்னேன்? 110லேருந்து 140 வரும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அசிட்டோ நைட்ரிலுக்கு 115. மிச்சம் இருக்கிறது கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஆக பாருங்கள், இது எதோட மேட்ச் ஆகுது? 1க்கு அசிட்டிக் ஆசிட்டுக்கு 1க்கு 3, 2க்கு பிக்கு 2, சிக்கு 4. ஆக ஏ தான் மேட்ச் ஆகுது. ரொம்ப ஈஸி. The correct C13 data for the carbons labeled A to E in the following ester is. இந்த எஸ்டர் எடுத்துக்கோங்க. மொத்தம் A, B, C, D, E 5 கார்பன் இருக்குது. 5 கார்பனுக்கும் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு சொல்லணும், அவ்வளோதான். கவனிங்க, இதில் நமக்கு தெரியும் கார்பனில் இது எஸ்டர். எஸ்டர் தான் உள்ளே அதிகம் நமக்கு தெரியும், கார்பனில் காம்பவுண்ட். அப்போ இங்கே உள்ளே அதிகமான வேல்யூ எவ்வளவு? 167. ஆக 167 இதுதான் எஸ்டருக்கு. அதாவது என்ன கார்பன்? பி கார்பனுக்கு. அடுத்து மீத்தாக்சி. இதுக்கு வேல்யூ வந்து கார்பன் கனெக்டட் வித் த ஹெட்ரோ ஆட்டம். இங்கே வரும் 40லேருந்து 80ன்னு சொன்னேன். 40லேருந்து 80னா அந்த இருக்குது 52 வருது. ஓகே, ஆக இதுக்கு 52 வந்து எந்த கார்பனுக்கு? ஏ கார்பன் 52 இல்லையா? மீத்தாக்சிங்கிற ஏ. ரைட். அடுத்தது மெத்தில். உள்ளே கம்மி இல்லையா? 10லேருந்து 40ன்னு சொன்னேன். ஆக இதுக்கு வந்து 19. இது என்ன கார்பன்? இ கார்பன். அப்புறம் இந்த 2 இருக்கு. என்ன கார்பன்? சியும் டியும் இருக்கு. இந்த சிக்கும் டிக்கு என்ன வர வாய்ப்பு இருக்கு? மிச்சம் 2 என்னது? 125, 143. 125, 143. எதுக்கு எதுன்னு நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, கார்பனிலுக்கு தான் உள்ளே அதிகம் 167 சொல்லிட்டேன். அதாவது பிக்கு 167 சொல்லியாச்சு. ஆக பிக்கு 167 எங்கே இருக்கு? இந்த 2 இருக்கு. அப்படின்னா இதையும் விட்டுருங்க, இதையும் விட்டுடலாம். 2 ஆப்ஷனை நாம் எலிமினேட் பண்ணியாச்சு. இதில் பாருங்க, இ ரெண்டுமே 19, ஏயும் ரெண்டுமே 52, 167, 167. ஆக இது 2ல் தான் நமக்கு வித்தியாசம் வருது. எதில்? சி லைன், டி லைன். அதாவது இந்த சி, இந்த டி. ஒலிஃபினிக் கார்பனில் தான் எதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதை கண்டுபிடிச்சிட்டா அதான் ஆன்சர். இப்போ இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா? திரும்ப எழுதுறேன். இதுக்கு ரெஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா எஸ்டர் ஈனோலேட் இப்படி தான் வரும். OMe வருது. ஓகே, ஏ, பி, சி, டி, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வருது. ஆக டியில் பாசிட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜனில் நெகட்டிவ் சார்ஜ் வருது. சரியா? நமக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜ் வந்தால் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஸோ அந்த பர்டிகுலர் கார்பன் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி டீஷீல்டு. ப்ரோட்டான் மாதிரி தான். பாசிட்டிவ் சார்ஜ் வந்தால் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மி, அதனால டீஷீல்ட் ஆகும், அதனால டவுன்ஃபீல்ட் ஷிஃப்ட்டுக்கு போகும்னு சொன்னேன். ஆக பாசிட்டிவ் சார்ஜ் வர்றதால அந்த கார்பன் தான் என்ன பண்ணும்? வேல்யூ அதிகமாக இருக்கும். இப்போ 125, 143 எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிக்கு தான் ஜாஸ்தி வேல்யூ, அதாவது 143 இருக்கும். சிக்கு 125 இருக்கும். இப்போ பாருங்கள் எதில் வருது? டிக்கு 143 எங்கே வருது? இந்த இருக்கு இல்லையா? டிக்கு 143. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, திஸ் வாஸ் ஆஸ்க்ட் இன் CSIR December 2015. The proton NMR frequency at 1 Tesla is 42.4 megahertz. If the gyromagnetic ratios of proton and C13 are கொடுத்தாச்சு, what will be the C13 frequency at 1 Tesla? உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், போன வீடியோவில்
புரோட்டான் C13 ஒரு கம்பேரிசன் போட்டேன். அதில் புரோட்டானோட மேக்னட்டோ கைரிக் ரேஷியோ C13ஓட மேக்னட்டோ கைரிக் ரேஷியோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது C13க்கு 1/4 வரும். புரோட்டானில் 1/4 தான் C13க்கு வரும்னு நான் சொன்னேன். அப்படி 1/4 வர்றதால தி ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியும் 1/4 ஆகும்னு சொன்னேன். ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு மேக்னட்டோ கைரிக் ரேஷியோ B0, அதாவது அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 2πன்னு ஒரு ஃபார்முலா போட்டேன். ஓகே, இப்போ அந்த B0 அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, புரோட்டானுக்கு 1 டெஸ்லா கொடுத்துருக்காங்க. அதாவது காமா புரோட்டான் இன்ட்டு 1.0 டெஸ்லா பை 2π. இதுக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ வருதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க, 42.4 மெகா ஹெர்ட்ஸ் வருது. சொல்லியாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா C13க்கு எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஃபார் C13 என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, புரோட்டானுக்கு இது வருதுன்னு சொல்லிட்டாங்க, B0வும் கொடுத்துட்டாங்க. C13க்கு எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. C13க்கு அப்போ இதே ஃபார்முலா தான். B0 என்னது, C13க்கு B0 அந்த கொடுத்துருக்காங்க, அதே தான், அதே 1.0 டெஸ்லா தான் C13க்கும். அப்போ ஒரே ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வருதுங்கிற பட்சத்தில் நான் என்ன சொன்னேன்னா, வரக்கூடிய ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்டு வருதுங்கிற பட்சத்தில் வரக்கூடிய ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி முன்னாடி உள்ளதை விட 1/4 தான் வரும்னு சொன்னேன் இல்லையா. ஆக முன்னாடி வந்திருக்கிறது 42.4 புரோட்டானுக்கு. அப்போ C13க்கு இதில் 1/4, அதாவது 42.4 by 4 is equal to 10.6 megahertz. Okay, 10.6 megahertz. Very simple. இல்லையா, கொடுத்துருக்க ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி புரோட்டானுக்கு உள்ள ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியில் 1/4 தான் என்னது C13க்கு வரும். ஓகே, ஆக டிவைட் பை 4 10.6 அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதில் எந்த கால்குலேஷனுமே தேவையில்லை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் எழுதுனேன். நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஓகே மேக்னெட்டிக் ஃபீல்டு சேமாக இருக்குதா அப்படின்னா அங்கே என்ன வருதோ அதில் 1/4 அவ்வளோதான். அங்கே 42.4 வருது, டிவைட் பை 4 10.6 அவ்வளோதான். ஒரு நொடியில் போட்டுடலாம், எந்த கால்குலேஷன் தேவையில்லை. நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது புரோட்டானோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியில் 1/4, அது மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரைட். இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மெத்தில் 4-oxopentanoate எக்ஸிபிட்டட் சிக்னல்ஸ் அட் கொடுத்தாச்சு. 1 2 3 4 5 6 சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஓகே, த சிக்னல்ஸ் டியூ டு மீத்தாக்சி C1 C4 C5 கார்பன்ஸ் ஆர். அதாவது மொத்தம் 6 கார்பன், 6 கார்பனில் 4 கார்பனுக்கு மட்டும் கேட்குறாங்க. ஓகே, OMe C1 C4 C5 இது 4க்கும் எங்கே சிக்னல் வரும்னு நம்ம பார்த்து சொல்லணும், அவ்வளோதான். ஓகே, முதல்ல நீங்கள் வந்து இதோட ஸ்ட்ரக்சரை எழுதி கேட்க, ஓகே நீங்களே கண்டுபிடிச்சி எழுதுங்க. இந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சி எழுதுங்க, அதில் நம்பர்லாம் கொடுத்து எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கண்டுபிடிங்க. ஓகே, உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. Hope you understood. If you have any queries and comments, please write it in the comment box and we'll meet in the next video with some other interesting topic. Wish you all the very best. Thank you very much.